இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 112 சங்கீதம் 2 பிரசித்தி பெற்ற ஊழியக்காரரான ஆஸ்வால்ட் சாண்டர்ஸ் தாம் எழுதிய A Spiritual Clinic என்னும் தமது புத்தகத்தில் நியூயார்க் நகரத்தில் இருந்த 2 குடும்பங்களின் தலைமுறைகளின் வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்து அவர் ஒரு விசேஷித்த காரியத்தை கீழ்க்கண்டவாறு கண்டறிந்தார். முதலாவது குடும்பம் மேக்ஸ் ஜூக்ஸ். அவர் கடவுள் பக்தி இல்லாதவராக துன்மார்க்க ஜீவியம் செய்தவராக இருந்தார். அவர் மணந்த பெண்ணும் ஒரு கொள்கை இல்லாதவளாக, கடவுள் பயம் இல்லாதவளாக இருந்தாள். அவர்களுடைய தலைமுறைகளில் வந்தவர்களில் 1200 பேரை வைத்து கணக்கெடுக்கப்பட்டது. அதில் 310 பேர் மிகவும் ஏழ்மையான நிலையில், வீடோ வேலையோ இல்லாமல் கஷ்டமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் 440 பேர் தங்களது ஒழுக்கமில்லாத வாழ்க்கையினால் தங்கள் சரீரங்களில் வியாதிகளை வரவழைத்துக் கொண்டார்கள். ஒருவருக்கு 13 வருடம் வீதம் 130 பேர் தங்களது துஷ்ட நடவடிக்கைகளினால் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். 100 பேர் குடிகாரர்களாகவும், 60 பேர் திருடர்களாகவும், 190 பேர் விபச்சாரிகளாகவும் இருந்தனர். இவர்களது இந்த நிலையினால் அரசாங்கத்துக்கு $15 லட்சம் வீண் செலவு விரயமானது. அடுத்த குடும்பம் ஜோனதான் எட்வர்ட் குடும்பம். அவர் தேவனுடைய மனிதராக கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தவர். அவர் மணந்த பெண்ணும் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தவர். அவர் குடும்பத்தில் வந்த தலைமுறைகளில் 300 பேர் போதகர்களாகவும், மிஷனரிகளாகவும், வேதாகம கல்லூரியில் பேராசிரியர்களாகவும் திகழ்ந்தார்கள். 100 பேர் பேராசிரியர்களாகவும், 100 பேர் சிறந்த வக்கீல்களாகவும், 30 பேர் நீதிபதிகளாகவும், 60 பேர் டாக்டர்களாகவும், 14 பேர் கல்லூரியில் துணை முதல்வர்களாகவும், ஒருவர் பாராளுமன்றத்தில் துணை ஜனாதிபதியாகவும் இருந்தனர். அநேகர் அவரது குடும்பத்தில் இருந்து நல்ல செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நாட்டின் உயர்ந்த நிலைகளில் இருந்ததாகவும் கணக்கெடுப்பு கூறுகிறது. அவர்களது குடும்பத்தினால் அரசாங்கத்திற்கு மிகுந்த வரவு வந்ததென்று குறிப்புகள் கூறுகின்றன. ஆம், என கருமையானவர்களே, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் நீதிமான்களாயிருந்தால் உங்களுக்கு பின்வரும் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நீதிமான்களின் பிள்ளைகள் நீதிமானுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். நீதிமானுடைய சந்ததிக்கு தேவன் தமது முகத்தை மறைக்காமல் இரக்கம் பாராட்டுகிறார் என்று வேதம் கூறுகிறது. தாவீது ராஜா இவ்வாறு கூறுகிறார்: நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் வாழும் வாழ்வும், நாம் பின்வைத்து போகும் நமது அடிச்சுவடுகளும் நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்பது நாம் வாழும் வாழ்க்கையினால் தான் உறுதிப்படுத்தப்படும். நம் சந்ததிக்கு சாபத்தை அல்ல, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைப்போம். விசுவாசமுள்ள சந்ததியை இந்த உலகிற்கு கொடுப்போம். நாமும் நம் குடும்பமும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் அப்பா உமக்கு முன்பாக நீதிமான்களாய் காணப்பட எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க அப்பா உடைய தயவை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. உன் சந்ததியின் மேலே நாவின் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. அப்பா, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறே தகப்பனே. நாங்கள் உமக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா உண்மையும் உத்தவமாய் காணப்பட்டு எங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து வைக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.